எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். Udayanidhi Stalin, who in the effort of taking on Chief Minister Vijay made the most crass, obscene remarks possible. Udayanidhi Stalin, and I'm not going to repeat what exactly he said because I find it far too below the belt and downright ugly, disappointing and despicable to repeat those words. But the comment he made about actor Trisha is unfortunate. That these kind of comments are being made by a leader of opposition, by a senior leader who's the face of the DMK in the assembly, is unfortunate to say the least. Party cadre in the crowd started chanting Trisha, Trisha. What should he have done? As a senior leader, stopped it right then and there. Said, let's talk substance. Let's talk about the Kaveri issue. Not go into all of these misogynistic, obscene remarks possible. And yet, unfortunately, he followed the script that almost every political leader unfortunately does. Not just in Tamil Nadu, but across the country. By falling into that narrative and then adding fuel to the fire. Terrible remark that's come in, and so far, there's been no apology, no clarification. There's been huge criticism that's come in for the DMK on these inappropriate comments that have been made, and dragging a woman who has absolutely nothing to do with politics in Tamil Nadu, who has absolutely nothing to do with all that's playing out, dragging her into politics for no reason with these. Any bad taste? The produce was I'm ready to face the consequences. I'm not afraid of arresting. I'm ready to face the consequences. I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. So I will face the consequences. Rupees 70 received on phone pay. கேள்வி கேட்டாங்க பதில் சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க தினமும். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போடணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். அது வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததுதான் ஓரளவுக்கு மேல போட்டுக்க முடியல. ரொம்ப ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய புதிய அரசிற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள்.
தங்களை இந்த ஆசனத்தில் மாண்புமிகு பேரவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார், பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்கு தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று உடற்படுவார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. ஜனநாயக முறை ஏற்பட்ட பிறகும் இம்மரபு தொடர்கிறது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் பேரவை உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்ட் ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக. நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன் தான் மிக மிக முக்கியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க போட்டியின்றி தேர்வாயிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரான நானும் உங்களை அவை முன்னவரும் இந்த இருக்கையில உட்கார வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி நீங்க ரெண்டு தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோபம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம். சட்டமன்ற ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதுலதான் இந்த அவையுடைய பெருமை நிச்சயம் அடங்கி இருக்கு.